ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 18ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய 2வது மாதமான வைகாசி மாதத்துடைய 4ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான சனிக்கிழமைங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை தாங்க. நாளை நாள் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த திதியும் வரல. ஆனால் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான சனிக்கிழமைங்க. சனிக்கிழமை அப்படின்னாவே எல்லாருக்கும் லீவு நாள் இருக்குங்க. அட் த சேம் டைம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த கிழமையும் கூடுங்க. சனி பிடிச்சு ஆட்டுறவங்களாம் சனிக்கிழமை தான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு துரும்புச்சீட்டு. சனிக்கிழமை நாளை நாள் காலையில் எழுந்திரிச்சு தலையோட தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் சாதம் செய்து அந்த சாதத்தை எச்சுப்படாமல் எடுத்து அதில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு நார்மலாக நாம் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணின அந்த தயிர் சாதத்தை பூஜரையில் வைத்து சனி பகவானை நினைத்து வேண்டி சனி பகவானுடைய பெயரை சொல்லி வெளியில் வந்து காகத்தை கூப்பிட்டு வைத்துடணுங்க. இந்த காகத்தை கூப்பிட்டு வைக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நாளை சனிக்கிழமை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்கள் வந்து தீருங்க. ஸோ சனிக்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய விதி வந்து மாறிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாளை நாள் இந்த நாளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, நவக்கிரகங்களால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்குங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் போல் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு நாளை சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் மட்டும் படக்கூடாது. எந்த விஷயம் நடந்தாலும் அது உங்களோட ஃபேமிலி ரீதியாக நடந்தாலும் சரி, நண்பர்கள் ரீதியாக நடந்தாலும் சரி, உறவினர்கள் ரீதியாக நடந்தாலும் சரி, எல்லாத்து ரீதியாகவும் நாளை ஒரு நாள் உங்கள் ராசிக்கு அனுசரித்து செல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளை ஒரு நாள் அனுசரித்து செல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமான ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் நாளை நாள் எதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறுக்கமாக இருக்குங்கிறதுனால எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயம் நடக்கிறத பற்றி சிந்தனை பண்ணணும். அந்த விஷயம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, நமக்கு எதுக்கு நடக்குது, நமக்கு நடக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத நிறைய சிந்தனை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை நீங்கள் வந்து தகர்த்தெறிவதற்கு ஒவ்வொரு தடையும் ஒரு ஒரு சின்ன விஷயமாக பார்த்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வரணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய தாமதங்களும் விலகும், உங்களுடைய சக்ஸஸும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய சனிக்கிழமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னடா இப்படி நான் பயமுறுத்துறனே அப்படின்னு நினைக்க வேண்டாம், உள்ளதை சொல்கிறேன். ஸோ இதற்கேற்ப நடந்துக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நாளை நாள் என்ன நடந்தாலும் உணர்ச்சி வசம் மட்டும் படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு அழிவுக்கு சமமாக நாளை நாள் இருக்கும். அதனால் உணர்ச்சி வசம் மட்டும் படக்கூடாது. உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு நாளை ஒரு நாள் செயல்படணும், முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் உறவுகளில் கூட நாளை நாள் மனஸ்தாபம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கூட பிறந்தவர்கள் வகையிலையும் இருக்கலாம், மற்றவங்க வகையிலையும் இருக்கலாம். ஆனால் உறவுகள்னு இருக்கும்போது அதில் நாளை நாள் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதில் நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திடீர் முடிவுகளை வந்து எடுக்கக்கூடாது. அந்த திடீர் முடிவுகள் வந்து பேராபத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் சிந்தனைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாகவே வைத்துக்கொள்ளணும். ஏன்னா எது நடந்தாலும் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும்போது தான் அது ஏன் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அலுவலகத்தில் கூட சாதகமான சூழல் அமையும். செய்யக்கூடிய முயற்சியில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். உங்களுக்கு ஓய்வுகள் வந்து நாளை நாள் கிடைக்கும். இப்படி பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் அறிந்து நாளை ஒரு நாள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும்போது உங்களுக்கு நன்மை நிறைய உண்டாகுங்க. ஸோ நாளை நாள் இந்த மாதிரியாக தான் உங்களுக்கு இருக்கும் என்று தினசரி ராசி பலனில் சொல்லிட்டேன். ஸோ நாளைய இந்த தினசரி ராசி பலனில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் அந்த நிறம் எண் திசையை யூஸ் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்க்கும்போது நீல நிறம், அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது 6, அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது தெற்கு,
உங்களுக்கான நீல நிறம், தெற்கு 6 இந்த மாதிரி எண், திசை, நிறம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதை நாளை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய சனிக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீதம் இருக்கக்கூடிய என்னைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு 4 நாள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேச ராசியிலேருந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதுக்கேற்ப நடந்துக்கலாம்ல, அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. எதிலும் உற்சாகமாக செயல்படணும். குடும்ப நபர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு காரியங்களில் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் குறையும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். நன்மை நேர்ந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க. பெருசாக பிரச்சனை எதுவும் வராது. அடுத்ததாக ரிஷபராசி. பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். பழைய நினைவுகளில் மகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை விவேகத்தோடு செயல்படணும். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். கால்நடைகளில் ஆதாயம் உண்டாகும். நுட்பமான விஷயங்களை புரிந்து செயல்படணும். உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்களும் விலகும். பக்திகள் நிறைந்த நாளாக அமையுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. கல்வி சார்ந்த செயல்களில் சில மாற்றம் ஏற்படும். கடன் அடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் மேம்படும். உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க. அடுத்ததாக கடகராசி. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும். பாகப்பிரிவினால் நல்ல தீர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். வாகன மாற்றம் குறித்த எண்ணம் வந்து மேம்படும். வேலைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். மனதில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். சுகம் நிறைந்த நாளாக அமையுங்க. அடுத்ததாக சிம்மராசி. தம்பதிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க. எதிர்பாராத சுப செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு தேடி வரும். ஸோ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. செய்யக்கூடிய பணிகளில் கவனம் வேண்டும். தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படணும். மறைமுகமான சில விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஸோ அனுபவங்கள் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக துலா ராசி. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். வியாபார போட்டிகளை வெற்றி கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்குங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். பெற்றோர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். கடன் பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய நபர்களால் ஆதாயம் அடைவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பும் உயரும். குழப்பங்களும் நிறைந்த நாளாக இருக்குங்க. அடுத்ததான் மகர ராசி. தம்பதிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும். உடனிருப்பவர்கள் பற்றிய சுயரூபங்கள் வெளிப்படும். வரவு செலவு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சுப காரியங்களில் முன்னின்று நடத்தணும். தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். சில விஷயங்களை அனுபவ அறிவை பயன்படுத்துறது விரயங்களை தவிர்க்க முடியும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க. எதிலும் விழிப்புணர்வோடு செயல்படணும். விவேகத்தோடு இருக்கணும். அது நாளை நாள் அவசியங்க. அடுத்ததாக மீனராசி. உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சவாலான பணிகளை சாமர்த்தியமாக செய்து முடிக்க முடியும். துணைவர் வழியில் ஆதாயம் அடைவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நாளை நாள் என்ன பொறுப்புகள் கிடைச்சாலும் அதை அன்போடு ஏற்றுக்குங்க. அன்போடு நடந்துக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஸோ நாளைய சனிக்கிழமை 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்த்த இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த தினசரி ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு 4 நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.